ஏங்க அதிமுக கருத்து சுதந்திரம் இருக்கலாம், பாஜக இருக்கக்கூடாங்க. அப்ப இதே நீங்க கருத்து சுதந்திரம் பார்த்துட்டு போங்க. இல்ல இது உட்கட்சி பூசல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அதிமுக உட்கட்சி பூசலை பத்தி எப்ப பேசலாம்? சொல்லும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போய் ஒரு இடம் ஆகின்றது. இப்ப திமுக முப்பெரும் விழா கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு ஒண்ணு, இதுக்கு அதுக்கு ஏதோ லிங்க் வைக்கிறீங்களோ அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். அதனால தான் கேட்டேன். ஊடகங்கள் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை மறந்து விட்டார்கள் அப்படின்னு நினைச்சா கட்சியில விடுவாங்க. அவர் என்னைக்கு உள்ள போனார், எத்தனை நாள் உள்ள இருக்கார் அப்படின்றது கட்சிக்காரங்களுக்கு கூடவா தெரியாம இருக்கும். ஆமால, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர்ல கரெக்ட். நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது பாத்தீங்களா. அதாவது யாராவது பேசினே இருந்தா நம்ம பார்வையில படுவோம் சார். அமைதியா இருந்தாங்கன்னா அது பல நேரங்கள்ல கண்ணில் படுவதில்லை இல்லையா. போயிருக்காரோ, திரும்பி வந்துட்டாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுவே எனக்கு தெரியல. போனதும் தெரியல, வந்ததும் தெரியல பல அமைச்சர்கள். ஏன்னா அண்ணன் அமில் மகேஷ் அவர்கள் எப்ப போனாலும் நமக்கு தெரியாது இல்ல. வழக்கமா அமைச்சர்கள் எல்லாம் வெளிநாடு போறாங்கன்னா நீங்க பாத்துருக்கீங்கல்ல, அமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம், ஜாதி ஆதிக்கம், ஜாதிய கொடுமைகள் அப்படின்றது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு இவரே முட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியவர் தானே திருமாவளவர்கள். எங்களுக்கு எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு இது போதும் இப்படி இருந்தா அதுக்கப்புறம் எங்க கிடைக்கும் அங்கீகாரம்? ஏதோ கட்சிக்கு ரெகக்னிஷன் கிடைச்சதோ இல்ல எம்பி எம்எல்ஏ கிடைக்கிறதோ இது கிடையாதுங்க அங்கீகாரம். மாதிரி வாய மூடிக்கிட்டு போறதுனாலதான் காங்கிரஸ் அந்த மாதிரி புடிச்சு மூலையில தள்ளி வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? இத கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு நாதி கிடையாது, தைரியம் கிடையாது. நமக்கு என்ன வந்தது அப்படின்னு. நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கும். அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னும் போது பொங்கி எழுந்திருக்க வேணாமா? இங்க இந்த முன்னாள் தலைவர்கள் எல்லா கட்சியிலுமே இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்குது, கூட்டணி வேணும் அப்படின்னு. இதுக்கு மேல நான் சூசகமா சொல்ல முடியாது சார், நீங்களே புரிஞ்சுக்க. இவர் சொல்வார் எதுவா இருந்தாலும் தலைவர் சொல்வார், தலைவர் சொல்வார் அப்படின்னு. தலைவர் எதுவும் இது வரைக்கும் சொன்னதா காணுமே. ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்க தனியா தான் நிப்போம், கூட்டணி இல்ல அப்படின்றது அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்து. அப்போ விஜய் அவர்கள் அது கட்சி கிடையாதா? அதோட சேர்ந்தா அது எப்படி கூட்டணி கொண்டு வரும்? என் தம்பி வந்தா நான் அவருடன் கூட்டணி அமைப்பேன் அவரையும் சொல்லியிருக்காரு. அப்ப தம்பியோட மட்டும் கூட்டணினா அப்போ உங்க பின்னாடி இத்தனை வருஷமா இருக்க தம்பிகள்லாம் முக்கியம் கிடையாது, சினிமால இருந்து ஒருத்தர் வந்தா உடனே நீங்க இது பண்ணிடுவீங்களா? TNNews24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். சார், மோடி பிரதமராக பொறுப்பேற்றப்போ தமிழகத்துல இருந்த அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி செல்லாத காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அழைப்பு விடுக்கல, என்ன காரணம் சார்? அதாவது கூப்பிட்டு இருந்தாலே போவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும். இப்போ கூப்பிடவே இல்லை அப்படின்னும் போது அவர் ஏன் போல அப்படின்னா, ஏங்க இன்விடேஷன் இல்லாம எப்படிங்க போக முடியும்? ஏன் அப்படி பார்த்தா நான் கூட தான் போல. என்ன யாராவது கேள்வி கேட்டீங்களா ஏன் போலன்னு? எனக்கு இன்விடேஷன் வரல, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கூப்பிட்டு இருந்தாதான் பெரிய ஒரு சிக்கலா இருந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செஞ்சிருக்கலாம் பாஜக. நீங்க சொன்னது நல்ல யோசனை சார். சும்மானா ஒரு இன்விடேஷன் அனுப்பி விட்டுட்டு உடனே இங்க ஊடகங்கள்லாம் மறுபடியும் பாஜக அதிமுக இணைகிறதா, எடப்பாடிக்கு தூது விடுகிறாரா அப்படின்னு அந்த கவிதையார் குதிரையார் அப்படின்னு நிறைய சிரிப்பு நிருபர்கள்லாம் செய்தி கொடுத்திருப்பாங்க. தமாஷா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இந்த வியூகம் அமைப்பாளரா போகக்கூடாது சார்? இல்ல சார், அவர் ஏதாவது விஷயம் பண்ணியிருந்தாரு, கூட்டணியில இருந்தாங்க, அழைப்பு விடுக்கலையே, என்ன காரணமா இருக்கும்? இல்ல அதுதான், கூட்டணியில இருந்தாங்களே ஒரு காலத்துல அப்படின்ற ஒரு நட்பின் காரணமாக ஒரு அழைப்பு கொடுத்திருந்திருக்கலாம். கொடுத்திருந்தா நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் சொன்னேன், நீங்க பேசாம அங்க போயிருக்கலாம் சார். ஓகே சார். இப்ப கடந்த சில தினங்களாவே பாத்தீங்கன்னா தமிழக பாஜக ஒரு உட்கட்சி மோதல் இருப்பதாக தொடர்ந்து செய்திகள்ல உலா வந்துட்டு இருந்துச்சு சார். நேற்று அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சந்திச்ச புகைப்படம்லாம் இணையத்துல வந்துட்டு இருந்துச்சு. பின்னணி எப்படி பாக்குறீங்க சார்? என்னங்க இருக்கு உட்கட்சி பூசல்னு எதை சொல்றீங்க நீங்க? எங்க பூசல் வந்தது எனக்கு சொல்லுங்க. தமிழிசைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 35 இடங்களை வெற்றி பெற்றிருக்கலாம்னு சொன்னதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க தமிழிசை. அதை எதிர்ப்பு தெரிவிச்சார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து மோதல். அதன் பிறகு ஒரே செகண்ட், அதாவது கூட்டணி வச்சிருந்தால் ஜெயிச்சிருக்கும் அப்படின்றது தமிழிசை அவர்களுடைய சொந்த கருத்து. எஸ்பி வேலுமணி அதையே தானே சொன்னாரு. அதுக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு? அது அவருடைய கருத்து.
கட்சியுடைய கருத்து இல்ல சொன்னாரா இல்லையா? அப்ப அதே கருத்தை தான் தமிழிசை அவர்களும் பேசியிருக்காங்க. அப்ப அது அவர்களுடைய சொந்த கருத்து. ஏங்க அதிமுக கருத்து சுதந்திரம் இருக்கலாம், பாஜக இருக்கக்கூடாதா? அப்ப இதே நீங்க கருத்து சுதந்திரம் பார்த்துட்டு போங்க. இல்ல இது உட்கட்சி பூசல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அதிமுக உட்கட்சி பூசலை பத்தி எப்ப பேசலாம், என்னைக்கு விவாதம் பண்ணலாம்? இல்ல அவர்கள் சார், எனக்கு அதிமுக உட்கட்சி பூசல் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திட்டாருல்ல சார். இது கையில வீங்கி போகிறது, எலுமிச்சம்பழம் சொருகி இருக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தோட அது கையில ஒண்ணும் இல்லைங்க, சும்மா சொருகி இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னுங்களா நீங்க? இது என்ன பதில் சொல்லுங்க? இது மாதிரி சேர்ந்து இருந்தா 35, 33 ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் தானே அப்ப அந்த பேட்சப்புக்கு ஒன்றும் முயற்சிக்காம கூட்டணியை உடைச்சிட்டு போயிட்டீங்க. இப்ப ஒரு மூத்த தலைவர் தானே வேலுமணி அவர்கள். அவர் கட்சி சொந்த கருத்து சொல்லிக்கிறாருன்றீங்க, அது கட்சி கருத்துக்கு எதிராக இருக்கு. கரெக்டா? கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 26ல கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சு இவர் சேர்ந்து செய் கூட்டணி கீதம் பாடும் போது இப்ப கட்சி கருத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தானே. அப்போ அதை உட்கட்சி பூசல்னு எடுத்துக்க முடியாது. அது மாதிரி இவங்க ஒரு சொந்த கருத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி, இதை தவிர வேற என்ன பூசல்னு சொல்லுவீங்க? இதா அதுதான் பேசும் பொருளா மாறி இருக்கே சார். ஆனா என்ன பேசினாங்கன்றது தெரியுமா? பேசினது எதை பற்றின்ற பொருளே தெரியாம ஆளாளுக்கு ஒண்ணு அச்சு விட்டுனுக்குறாங்க. இதுல சம்பந்தப்பட்ட நபர்ல தமிழிசை அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க? தொகுதியை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதான சொன்னாங்க. விளக்கம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் இதைத்தான் சரி, எல்லாம் இதைத்தான் சொல்லினுக்கிறாங்களே தவிர என்ன தொகுதியான்னு யாராச்சும் கேட்டீங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ரைட்டு, அவங்க எம்பி இல்ல எம்எல்ஏ அந்த தொகுதியை போய் பாருங்கன்னு சொல்ல தோத்து போயிட்டாங்களே. அப்ப எந்த தொகுதியை பார்க்க சொன்னாரு? யாருமே கேட்க மாட்டீங்களா? வேற என்ன சொல்லிருப்பாங்க சார்? இல்லங்க அவங்க சொல்லிட்டாங்க தொகுதியை பார்க்க சொன்னாரு அப்படின்னு. அப்ப நாம தானே அடுத்தது கேட்கணும். அங்க இருக்க பத்திரிகையாளர்கள் ஆனா ட்வீட் தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சரி, ட்வீட்ல நம்ம கேட்கணும், எந்த தொகுதி? 2019 தோத்த தூத்துக்குடி தொகுதியா, இல்ல 2024 தோத்த தென் சென்னை தொகுதியா, எந்த தொகுதியை பார்க்க போறீங்க? அவர் எந்த தொகுதியை பார்க்க சொன்னாரு? இந்த மாதிரி டீட்டெயில் நல்லா கேக்குறாங்க. டீட்டெயில் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்டா தானப்பா ஜனங்களுக்கு இதெல்லாம் போய் சேரும். சரி, யாருமே கேட்கல, நாமளாவது கேட்டு பார்ப்போமே. அப்பா நீங்க அவங்களை ட்விட்டர்ல ஃபாலோ பண்றதா இருந்தா இந்த கொஸ்டினை போடுங்க, முதல்ல என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே சார். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்ம முன்னதாகவே பேசியிருந்தோம் சார். இப்ப மீண்டும் தமிழிசை குறித்து அவதூறா பேசியிருக்காங்க. அவர் மீது வழக்கெல்லாம் பதிவுபடுதா இருக்கிறது. தொடர்ந்து இப்படி பேசிட்டு வருது, எப்படி பாக்குறீங்க சார்? இனிமேலும் தொடர்ந்து இது நடக்கும். இன்னும் இப்பதான் புதுசா நடக்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசினதெல்லாம், அதுவும் பெரிய பெரிய இடத்துல இருந்தவங்க பெரிய பெரிய தலைவர்கள் பேசினதெல்லாம் படிச்சதே இல்லையா? கேட்டிருக்க முடியாது. ஒருவேளை வயசு சின்ன வயசா இருந்தா படிச்சிருக்கலாம்ல. இதெல்லாம் வரலாறு முக்கியம். அமைச்சருக்கு மட்டும் இல்ல, சரத்து கூட வரலாறு முக்கியம். படிச்சு தெரிஞ்சுக்கணும் என்னென்னலாம் அசிங்கமா பேசிக்கிறாங்க அப்படின்னு. அதனால இது இன்னும் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு ஏன் இவ்வளவு எமோஷனை குறைங்க அப்படின்னு மனோபாலா விவேக் கிட்ட சொல்றாரு. அந்த மாதிரி தான் சொல்லணும். இன்னும் நடக்காத விஷயம் நடந்துட்ட மாதிரி சொல்றீங்க. என்ன மிஞ்சி போனா மறுபடியும் கட்சியில இருந்து இது மாதிரி கட்சி விரோத நடவடிக்கைகள் அப்படின்னு நீக்குவாங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் சேர்த்துப்பாங்க. வேற என்ன நடக்கும்? இதே ஒரு காங்கிரஸ் தலைவரை எதிர்த்து இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா டகால் அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. பாஜக தானே, அவங்க இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அந்த தைரியம் தான் எல்லாருக்கும். வேற என்ன? ஓகே சார். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று ஒரு இடம் கடந்து விட்டது சார். இப்போ கோவையில திமுக சார்பாக முப்பெருமையில கொண்டாடுறாங்க 40-40 வெற்றியை. ஒரு வருஷம் உள்ள இருந்ததுக்கா? இல்ல சார், திமுக 40 தொகுதியில வெற்றி பெற்றது சார். ஓ அதுக்கா? இல்லங்க பாருங்க, நீங்க சொல்லும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போய் ஒரு இடம் ஆகின்றது. இப்ப திமுக முப்பெரும் விழா கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு ஒண்ணு, இதுக்கு அதுக்கு ஏதோ லிங்க் வைக்கிறீங்களோ அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். அதனால தான் கேட்டேன். ரைட், கண்டினியூ பண்ணுங்க. அப்படிதான் பிளான் பண்ணிருந்தாங்க. ஒரு வருடம் கொண்டாடுவதற்காக தேதி கடைசி நேரத்துல மாத்தி இருக்காங்க சார். இன்னைக்கு வச்சிருக்காங்க. எப்படி அவரு ஒரு வருஷம் உள்ள இருக்கிறத கொண்டாடுறாங்களா? அவ்வளவு பெரிய விஷயமா இது? இல்ல சார், அந்த தேதி தெரியாம 14ஆம் தேதி கொண்டாடுறதுக்காக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தேதி 15ஆம் தேதிக்கு மாத்திருக்காங்க.
அதை கொண்டாடுறதுக்கு தான் ஏதோ ஒரு ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு எதிர்த்தரப்புல ட்வீட் எல்லாம் போட்டுருந்தாங்க போல இருக்குது. பாத்தீங்களா? அந்த ஒரு வருடம் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதாவது எதிர்த்தரப்புல இருக்கவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க, இவர் என்னைக்கு உள்ள போனார், இன்னைக்கு என்ன பேசினார் அப்படின்னு. அவங்க தரப்புல ஞாபகம் வச்சு இல்லை. சரி, ஊடகங்கள் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மறந்து விட்டார்கள் அப்படின்னு நினைச்சா கட்சியில விடுவாங்க. அவர் என்னைக்கு உள்ள போனார், எத்தனை நாள் உள்ள இருக்கார் அப்படின்றது கட்சிக்காரங்களுக்கு கூடவா தெரியாம இருக்கும். சரி, ஒரு மூத்த தலைவரா இருந்தா பரவாயில்ல, இப்ப வந்தவர் தானே கட்சிக்கு, ஒரு அதனால அப்படி அப்படி அசால்ட்டா இருந்துட்டாங்க போல இது. என்ன இருந்தாலும் எங்களது கரூர் மாவட்ட சிங்கம், கொங்கு சிங்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அவர் மட்டும் வெளில இருந்தாருன்னா கொங்கு மண்டலத்தை அப்படியே ஸ்வீப் அடிச்சிருவாரு, அதுக்கு பயந்து உள்ளார போட்டாங்க சொன்னாங்கல்ல. அப்பேற்பட்ட தலைவருங்க அது. அவரு இன்னைக்கு உள்ள போனாருன்னு கூட தெரியாம இருக்கீங்கன்னா, இதை மட்டும் எங்க அண்ணன் கேட்டாருன்னா எவ்வளவு மனசு வருத்தப்படும் தெரியுமா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் வரும், பாத்துருக்கீங்களா? அதாவது செந்தில் பாலாஜி அவர்களது கஸ்டடி நீட்டிக்கப்பட்டது 18வது தடவையாக 19வது தடவையாக அப்படின்னு. இனி அந்த நியூஸ் கூட வரதே இல்லை, சுத்தமா விட்டீங்களா? ஊடகங்கள்லாம் அவரை பத்தி பேசுறதே இல்லையா? ஏதோ ஒரு வருஷம் ஒண்ணு பேசி நிக்கிறோம், அடுத்த வாரத்துக்கு அப்புறம் யார் அவரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் இவ்வளவு செல்வாக்கா இருந்த ஒரு அமைச்சர், ஜெயிலுக்குள்ளேயே அமைச்சராக இருந்தவர் பல மாதங்கள். அதாவது கட்சியில வந்து மூத்த தலைவர்கள், அண்ணா அவர்களோட அரசியல் பண்ண தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கூட முந்தானேத்து கட்சிக்கு வந்த ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புகளுக்கு வருகின்றார். அப்படியே ஒரு இடைத்தேர்தலா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த ஒரு சில மாவட்டங்கள் தேர்தலா இருக்கட்டும், அவர்கிட்ட தான் பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்பனா அவருடைய திறமை என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அதான் சொன்னால, அண்ணா அவர்கள் காலத்துல இருந்து அப்ப அத்தனை வருஷமா அரசியல் பண்ணவங்கள விட எங்க அண்ணன் வந்து அவ்வளவு திறமைசாலி, அதனால்தானே அவ்வளவு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. நீங்க என்னன்னா அவரை போய் மறந்துட்டு இனிமேலாவது அண்ணனை பத்தி அடிக்கடி கேள்வி கேளுங்க சார், நாமளாவது ஞாபகம் வச்சோம். இல்ல, இந்த கோவில் வந்துட்டு இந்த முப்பெரும் விழா கொண்டாட காரணம் என்ன சார்? திமுக ஏங்க விட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போனதுனாலதான் கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. நீங்க அது வருஷம் வருஷம் அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனா என்னவோ தெரியலங்க, இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த கொண்டாட்டங்கள் வந்து பெரிய அளவுல நடக்கல. ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்தேன் நான். ஏன்னா திமுக வேற ஆட்சியில இருக்காங்க. அப்படி இருக்குச்சு, இத வந்து பெரிய ஒரு விழாவா எல்லா இடத்துலயும் இருக்கும்னு நினைச்சா, ஆனா இன்னொருத்தர் ரொம்பவே சப்டியூடா இருக்கின்றது. இதை முப்பெரும் விழான்றது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த தேதி தள்ளி வச்சாங்க பாருங்க, அங்கதான் இருக்குது ட்விஸ்டே. எந்த தேதின்னு கூட தெரியாம. சரி இருக்கட்டும், எல்லாம் வந்து ஒரு ஸ்லிப்பு, சகஜம் தானே சரத். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு கட்சியில பல வருஷங்கள் இருந்தவரா இருந்தா டக்குனு ஞாபகம் இருந்திருக்கும். இப்ப வந்தவர் தானே, மேபி இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல ஞாபகம் வச்சுப்பாங்க. சமீப காலமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அமைதியா இருக்க பின்னணி என்ன இருக்கும் சார்? ஆமால, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்ல? கரெக்ட். நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது பாத்தீங்களா? அதாவது யாராவது பேசினே இருந்தா நம்ம பார்வையில படுவோம் சார். அமைதியா இருந்தாங்கன்னா அது பல நேரங்கள்ல கண்ணுல படுவதில்லை இல்லையா? ரெண்டாவது, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களுமே சைலண்டா தான் இருந்தாங்க. எங்க இருந்தாங்கன்னே தெரியல. அப்புறம் தானே சைலண்டா இருந்தாங்களா இல்ல பேசினே இருந்தாங்களா அப்படின்றது. அண்ணன் கே நேரு அவர்களை மட்டும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அவர் தான் இங்கதான் இருந்தார் போல இருக்கு. மத்த ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் பிறந்த நாளுக்கு போய் அவர்கிட்ட போய் வாழ்த்து பெற்று வந்தார்கள் அப்படின்னு ஏதோ 2-3 போட்டோ வந்தது. அது எப்ப எடுத்த போட்டோன்னு தெரியல, அதை பார்த்தேன். மற்றபடி ஈவன் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள், அவர் வந்து லண்டன்லயா ஸ்காட்லாண்ட்லயா ஏதோ ஒரு லைப்ரரி எல்லாம் போய் பார்த்தாராம். அதே மாதிரியே நம்ம தமிழ்நாட்டிலையும் லைப்ரரி எல்லாம் கொண்டு வராங்க போல இருக்குது. சரி, ரைட்டு, முன்னேற்றம், சந்தோஷப்படுவோமே. ஒருவேளை வெளிநாடு போயிருக்காரோ, திரும்பி வந்துட்டாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? அதுவே எனக்கு தெரியல. போனதும் தெரியல, வந்ததும் தெரியல பல அமைச்சர்கள். ஏன்னா அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் எப்ப போனான்னு நமக்கு தெரியாது இல்ல. வழக்கமா அமைச்சர்கள் எல்லாம் வெளிநாடு போறாங்கன்னா நீங்க பாத்துருக்கீங்கல்ல, அமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம், இந்தந்த நாடுகள் போகிறார், இத்தனை நாட்கள் பயணம் அப்படின்னு வரும். ஆனா இந்த தடவை இவர் போனது நியூஸே வரல. ஒருவேளை தனிப்பட்ட முறையில போனாரா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் லைப்ரரி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. நம்ம ஊர்லயே அந்த மாதிரி நிறைய லைப்ரரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க சரத், நாமளும் ஒரு நாள் அந்த லைப்ரரியில போய் புத்தகம் படிச்சுட்டு வருவோம்.
ஓகே சார். இப்போ திமுக கூட்டணியில திருமாவளவன் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்குதா சார்? மாநில அந்தஸ்து கட்சி பெற்றிருக்காரு. அந்த அங்கீகாரம் கிடைக்குதுங்களா? எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? எங்க கிடைக்குது? இவர் கேட்டா தானே கிடைக்கும். இவர் கேட்கறதே இல்லையே. சீட்டு மட்டும் தான் கேட்கறாங்க. பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா கூட எல்லாருக்கிட்டங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா கூட நானே கேட்டு வாங்கினேன், அதான் கன்வீனியன்ட்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க இந்த அங்கீகாரம் கிடைக்கும்? கேட்டாதாங்க இங்க கிடைக்கும். கேட்காம எதுவுமே கிடைக்காது. ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்க சொல்றாரு இந்த ஜாதி ஆதிக்கம், ஜாதிய கொடுமைகள் அப்படின்றது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு இவரே முட்டு குத்துறாரு. ஏன்னா எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியவர் தானே திருமா அவர்கள். அவரே வந்து முட்டு குத்துறாரு எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு. அப்ப பாஜக ஆளுங்கிற மாநிலங்கள் நடந்தா மட்டும் பெரிய கோஷம் போடுறீங்கல்ல, போராட்டம் பண்ணுவோம்னு சொல்றீங்கல்ல, உங்க சொந்த மாநிலத்தில் நடக்கும்போது என்ன பண்ணி நிக்கிறீங்க? எங்களுக்கு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு இது போதும் இப்படி இருந்தா அதுக்கப்புறம் எங்க இருந்து கிடைக்கும் அங்கீகாரம்? ஏதோ கட்சிக்கு ரெகக்னிஷன் கிடைச்சதோ இல்ல எம்பி எம்எல்ஏ கிடைக்கிறதோ இது கிடையாதுங்க அங்கீகாரம். மந்திரி பதவியில முக்கியமான இடங்கள் வேண்டும். இந்த மந்திரி சபையில எத்தனை சதவீதம் பேருக்கு அவங்க இந்த மாதிரி பதவி கொடுத்திருக்காங்க? கட்சியில மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எத்தனை இல்லை, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பதவிகள் இருக்குதுங்க. அதுல எத்தனை பேருக்கு அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க? யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்கறது இல்லை. அப்புறம் எங்க கொடுப்பாங்க? இல்ல நீங்க அவருக்கு அங்கீகாரம், கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிக்கலாம், எம்பி எம்எல்ஏ வாங்கிக்கலாம். ஆனா அந்த அங்கீகாரம் அப்படின்றது கேட்டால் தான் கிடைக்கும். இவங்களே கேட்கலன்னும் போது நிச்சயமா கிடைக்காது சார். ஓகே சார். கேட்காமல் ஒரு சம்பவம் வந்து திருமாவளவன் நடந்திருக்கு சார், பார்த்திருப்பீங்க. இந்தியா கூட்டணியில கலந்து கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் பக்கத்துல நின்று இருந்தார் முன் வரிசையில திருமாவளவன் அவர்கள். அவரை கையோடு கூட்டி போய் கடைசி இடத்துல நிக்க வச்சாங்க. அதை பார்த்திருப்பீங்க சார். இது கேட்காம கிடைத்த ஒரு அங்கீகாரம் தானே அது? எப்படி முன்னாடி இருந்தவரை கட்சியில கொண்டு போய் நிக்க வைக்கிறது இல்ல, அது திமுக செய்த வேலையா இருக்குமா சார் அது அந்த இடத்துல பண்ணது? நீங்க அந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா இன்னும் சில அங்கீகாரங்களும் நான் சொல்ல விரும்பல, இவ்வளவுதாங்க. அதாவது நான் அன்னிலேன்னு சொல்லிட்டு இருக்கேன், பக்கத்துல இருக்க ஒரு மாநிலத்துல கர்நாடகத்துல ஆட்சிக்கு வந்த உடனே காங்கிரஸ் என்ன ஆட்டம் ஆடுறாங்க, மேற்கேதாட்டுல அணை கட்டுவோம், நாங்க வந்து பெங்களூருக்கு தண்ணி வேணும், அதுதான் முக்கியம், அப்படி இப்படின்னு பேசி நிக்கிறாங்க. இவங்க கிட்ட போயிட்டு நீங்க மத்திய அரசாங்கத்தோட சாவியை கொண்டு போய் குத்தீங்கன்னா அவ்வளவுதான் சுத்தம் நாமெல்லாம் அப்படின்னு சொன்னேன். யாரும் கேட்கல. திமுக வந்து ஐயோ அப்படியே காங்கிரஸ் தான் நாட்டை காப்பாற்ற போகின்றது. சொல்ல போனா முதல்ல வந்து எதிர்கட்சிகள் கூட்டணி சேரும் போது காங்கிரஸ் வானான்னு சொன்னாங்க. திமுகவும் திருமாவும் தான் வந்து ஐயோ இல்ல காங்கிரஸ் இல்லாத ஒரு எதிர்கட்சிகள் கூட்டணி கிடையவே கிடையாது, அது சாத்தியம் இல்லாதது, மோடியை தோற்கடிக்க முடியாது. ஞாபகம் இருக்கா? இவங்க ரெண்டு பேர் தான் வந்து காங்கிரஸ் வேணும் அப்படின்னு சொன்னது. ஆனா அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்கன்றது தெரியுது இல்ல. இதுதான் காங்கிரஸ். அடுத்தவங்க மேல ஒட்டிக்கின்னு இந்த ஒட்டுண்ணிகள் அவங்க. சொந்த பலம்ன்றது கிடையாது. ஏமாத்துறது, பொய் சொல்றது, பிளவுபடுத்துவது, ஒருத்தர் தூண்டி விடுவது, இப்படி எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க முதுகு மேல சவாரி செய்வது, நம்ம முதுகு மேல அவங்க ஏறின்னு சுத்துறாங்கன்றது தெரியாத அளவுக்கு இந்த கட்சிகள் இருக்கின்றன. இதே பாஜக நடந்து கொண்டிருந்தால் என்ன மாதிரி பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்டிஏ கூட்டணி இப்படி நிக்குதுங்க. அப்ப வந்து எல்லா தலைவர்களும் இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, இப்படி எடுத்துக்கலாமே, சரி சந்திரபாபு நாயுடு ஒரு மூலையில அப்படி தள்ளி நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து ஜித்தன் ராம் மஞ்சி அவரை மூலையில தள்ளி வைக்கிறாங்க. இப்படி நடந்து இருந்ததுன்னு சொன்னா இந்நேரம் எவ்வளவு பெரிய ஒரு கோஷம் எழுந்திருக்கும், அத்தனை பேரும் விவாதம் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சைலண்டா இருக்கிறாங்க, மிக்சர் சாப்பிட்டுக்கிறாங்க போல இருக்குது எல்லா ஊடகமும். எதனால? இந்த மாதிரி வாய மூடிக்கிட்டு போறதுனாலதான் காங்கிரஸ் அந்த மாதிரி புடிச்சு மூளையில தள்ளி வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இத கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு நாதி கிடையாது, தைரியம் கிடையாது. நமக்கு என்ன வந்தது அப்படின்னு. நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கும். அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னும் போது பொங்கி எழுந்திருக்க வேணாமா? இங்க பால்ல தண்ணி கழிச்சு அடிக்கிற மாதிரி அடக்கி விட்டாங்க எல்லாத்தையும். இதுல என்னன்னா இங்க தமிழிசை அவர்களுக்கு அவமானம் நேர்ந்து விட்டது, இழிவுபடுத்தி விட்டார், பொது மேடையில இந்த மாதிரி பேசிட்டார் அப்படின்னு. இப்பேற்பட்ட ஒரு தலைவரை அசிங்கப்படுத்திக்கிறாங்க அந்த கூட்டணியில. அந்த வீடியோல பார்க்கும்போது தெரியுது. அதுக்கு யாரும் போக மாட்டாங்களா? என்னங்க உங்க நியாயம்?
இல்ல பெரிதா பேசப்படும் பொருளாவே மாறல சார் இங்கே. எப்படி பேசுவாங்க? ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது. இங்க யாருக்கு இங்க நேர்மை இருக்குது? திருமாவர்களே அதை பத்தி கேட்கல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுல நீங்க கேக்குறீங்க திருமாவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இருக்குதான்னு. நல்லா விளையாட்டு பிள்ளையாகிறீங்க சரத். ஓகே சார். இப்போ தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை போன்று பேச வேண்டும், செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு செல்வ பிறந்தை செயல்பட்டு வருகிறாரா சார்? அதாவதுங்க, பவர் ஸ்டார் தெரியுமா? அவரு கூட சொன்னாரு, எனக்கான இடம் வந்து சூப்பர் ஸ்டார் தான், அந்த இடம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு. ட்ரை பண்ணலாம், ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒண்ணு. ஏன்னா முதல்ல சொன்னாரு காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் போது இளங்கோவன் அவர்களே கவுண்டர் கொடுத்துட்டாரு. பாருங்க, இவருடைய ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்னு சத்யராஜ் கிட்ட ஒருத்தர் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளங்கோவன் சொல்லிட்டாரு. அடுத்தாப்புல மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு சார்ந்து இருப்பது, நட்புடன் இருப்பது அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஐயா என்ன ஒரு விட்டா பேசினேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைகமாண்ட்ல இருந்து நியூஸ் கொடுத்துட்டாங்க. கூட்டணின்றதை நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க கட்சி தலைவர்னு இருக்கிறவர் டம்மி, அவர் எதுவுமே பேசக்கூடாது. கூட்டணி பேசணும்னா கூட இவர் போய் பேச மாட்டாரு. மேலிட பார்வையாளர்னு ஒருத்தர் வருவாரு காங்கிரஸ்ல, தெரியுமா? வேற ஸ்டேட்ல இருந்து. அவருக்கு வந்து இங்க என்ன தொகுதி, டோபோகிராபி என்ன, ஜியோகிராபி என்ன, கெமிஸ்ட்ரி என்ன, பிசிக்ஸ் என்ன, ஒன்னும் தெரியாது. அவங்க சொல்லிருப்பாங்க, ரைட்டு ஏதோ கொடுக்குறாங்களா வாங்கிக்க அப்படின்னு. நீங்க காங்கிரஸ் நிலைமை அப்படின்னா இருக்குது. அவரு வந்து பேசி வாங்கிட்டு போயிடுவாரு. அதனால அண்ணாமலை அவர்கள் இப்ப அந்த கான்ட்ராஸ்ட் பாக்குறீங்கல்ல, இப்போ காங்கிரஸ்ல வந்து கூட்டணி வேணாம், எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு போது மேல இருந்து ஒண்ணே இங்க வந்துருச்சு. ஆனா இங்க அண்ணாமலை வேணாம் கூட்டணி இப்படித்தான் அப்படின்னு வச்சுன்னு வெளில வந்தாரு. நீங்க ஒண்ணே எல்லாம் சொன்னா, பாத்தீங்களா அண்ணாமலை வந்து மேலிடத்தை கேட்காம ஒரு பாட்டுக்கு தன்னிச்சையாக நடந்து கொள்கிறார், இந்த ஜூன் மாசம் அவரை தூக்க போறாங்க, ஜூலை மாசம் தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் ஆயிட்டு வச்சுங்க. அடுத்த ஜூன் கூட வந்துச்சுங்க. ஆனா ஒன்னும் தூக்கின பாடு இல்ல. அவர் சொல்றாரு இப்படித்தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணோன்னே பாத்தீங்களா, ஜெயிச்ச உடனே அவர் தூக்கிட்டு போயிடுவாங்க டெல்லிக்கு, இங்க வேற தலைவர் அப்படின்னாங்க. தோத்து போயிட்டாரு. பாத்தீங்களா தோத்து போயிட்டாரு. இப்ப வந்து ராஜ்யசபா எம்பி ஆகி மந்திரி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அதுவும் இல்லை, அவர் மந்திரி ஆகவில்லை. இப்ப உடனே என்ன சொல்றாங்க, அது இன்னும் ஒரு 10 நாள்ல அவர் பதவி முடியுது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாரு அப்படின்னு. அடுத்த 3 வருஷத்துக்கு இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க போல இது. சோ அண்ணாமலை அவர்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறாரு, தனியா நிக்கணும் அப்படின்னு. அதை மேலிடமும் ஒத்துக்குது. ரைட்டு, மாநில தலைவர் அவர் ஒரு மாதிரி கட்சியை எடுத்துட்டு போறாரு, ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்போம், அவர் பண்ணட்டும். இதான் இங்க நடக்குது. இத பார்த்து காங்கிரஸ்ல பண்ணா அடுத்த நாள் கூட இல்ல, சில மணி நேரங்கள்லயே நினைக்கிறேன் கவுண்டர் வந்துச்சு, நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால அது காங்கிரஸ்ல இதெல்லாம் இனிமே ஜென்மத்துக்கும் நடக்காது சார். அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான பயம் என்னன்னா, அப்படி வந்து ஒரு செல்வ பெருந்தகை தனியா கொண்டு வந்து கட்சி வளர்ந்து ஃபேமஸா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ராகுல் காந்திக்கு போட்டியா வந்துருவாரோ அப்படின்லாம் கூட அவங்களுக்கு பயம் இருக்கும். காங்கிரஸ்ல காலங்காலமா இப்படிதான் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது ஸ்டேட்ல யாரும் ஃபேமஸா வந்துடக்கூடாது, வந்தா அவங்க டெல்லியில நமக்கு போட்டியா வந்துருவாங்களோன்னு. இப்படி ஸ்டேட் லெவல அமுகி வச்சுதான் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு கட்சி. சவால் விடுத்து திமுக வந்து சிக்கிட்டு வராரு. ஏன்னா இவரு ஒரு கருத்து சொன்னாருன்னா உடனே இளங்கோவன் அவர் வந்துட்டு மறு கருத்து வந்துட்டு பதிலுக்கு பதில் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு சார். இந்த முன்னாள் தலைவர்கள் எல்லா கட்சியிலுமே இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்குது, கூட்டணி வேணும் அப்படின்னு. இதுக்கு மேல நான் சூசகமா சொல்ல முடியாது சரத், நீங்களே புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்நாள் தலைவர்கள் தான் கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா முன்னாள் தலைவர்கள்லாம் வந்து ஐயோ எப்படியாவது நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கட்சி ஜெயிச்சு வர மாட்டோமா, காங்கிரஸ்ல நீங்க உடனே பாஜகவிலே அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க, ஏன்னா காங்கிரஸை பத்தி மட்டும் சொல்லி நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. இது இந்த வைரஸ் வந்து மற்ற கட்சிகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரத். ஒருவேளை ஏற்கனவே பரவிடுச்சோ மற்ற கட்சிகள்லாம், அது எனக்கு தெரியாது. ஓகே சார். இப்போ எது கேட்டாலும் பாத்தீங்கன்னா தலைவர் பார்த்துக் கொள்வார், தளபதி பார்த்துக் கொள்வார், அவர் தான் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்தவர் வந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு சார். உங்க கருத்து என்ன? இவர் சொல்வார் எதுவா இருந்தாலும் தலைவர் சொல்வார், தலைவர் சொல்வார் அப்படின்னு. தலைவர் எதுவும் இது வரைக்கும் சொன்னதா காணுமே. அந்த நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாழ்த்து மட்டும்தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இது நல்ல ஐடியா சரத். நான் கூட இனிமே என்ன பண்ணலாம், நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா, இல்ல எங்க தாத்தா சொல்வார், எங்க தாத்தா சொல்வார் அப்படின்ட்டே போயிடுறேன். எங்க தாத்தா எங்கடா வந்து சொல்வாருன்னா அது எனக்கு தெரியாது, இதே சொல்லிட்டு போலாம்.
ஆனா வெள்ளை இது மாதிரி சொல்றாரே தவிர இவர்தான் வந்து ஃபேஸ் ஆஃப் த தாவேகாவா இருக்காரு. புரியுதுங்களா? விஜய் அவர்களை நீங்க எங்கேயும் பார்க்க முடியறது இல்லைங்க. இவர்தான் அங்க போறாரு, திடீர்னு இப்படி குப்பையை போட்டு பெறுகிறன்றாரு, இங்க வந்து இந்த நிகழ்ச்சின்றாரு. அதுக்கப்புறம் அவர் தலைவருடைய பேரை கூட சொல்ல மாட்டாரா அவரு. நாளைக்கு விஜயவாடா போனானா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, அது அவருடைய கன்வீனியன்ஸ், அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, பதில் மட்டும் சொல்ல மாட்டார். சரி ரைட், அது ஆக்டிவா மட்டும் இருக்கட்டும். பதில்லாம் வந்து அவரே சொல்லிட்டார். அவரு சொல்வாரா, அட்லீஸ்ட் 26 ஏதாவது சொல்றாரா அப்படின்னு பாக்கலாம். அப்ப நம்ம நிறைய கேள்வி கேட்போம். இணையத்துல கருத்துக்களும் தெரிவிச்சுதான் சார் வந்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இதெல்லாம் ஒரு இதுவாங்க. சரி அப்ப ஒண்ணு செய்யுங்க சார், நீங்க இனிமே அவங்க கேள்வி எல்லாம் சொல்லுங்க, நான் ட்விட்டர்லயே பதில் சொல்லிட்டு போறேன், பரவாயில்லையா? எதுக்கு நம்ம உட்காந்து ஆன்லைன்ல பேசின்னு இருக்கிறோம்? சாதாரண நாமளே வந்து நேருக்கு நேர கேமராவை பார்த்து பேசினாதான் ரீச் ஆகுது அப்படின்னும் போது அப்பேற்பட்ட இடத்துல இருக்கும் ட்வீட் போடுறேன். இவங்கெல்லாம் வந்து ராயல் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்களா? அங்கேருந்து அந்த காலத்துல மகாராஜா வந்து அந்த செய்தி ஒண்ணு தெரியுமா, அந்த ஒரு பட்டு துணியில ஏறி எடுத்துட்டு வருவாங்க, அதை வந்து முச்சந்தில வச்சுன்னு டங்கரா டங்கரா டங்கரான்னு வச்சுன்னு அதை படிப்பாங்க. உடனே ஜனங்க ராஜா இப்படி சொல்லிட்டாரா. நான் ஒன்னும் அந்த காலத்துல இருக்கமா, நாமா நேரா வரணும். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு முடிவு எடுத்தார். பட் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். கொரோனா காலமா இருக்குதுங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆபரேஷன் நடந்துருக்குது, அதனால வந்து நான் வெளில வரணும் அப்படின்னு சொன்னா, இல்லங்க நீங்க வீடியோல நான் மக்களோட மக்களா கலந்து பேசணும், அப்பதான் அது அரசியல் அப்படின்னு ஒதுங்கி போனாரு. உங்களுக்கு 1008 வேறுபாடு இருந்தாலும் அவர் ஒரு காரணத்தை சொன்னார். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 10 அடி 5 அடிக்கு மதில் சவரி எழுப்பிடுவேன், என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட வெளில சொல்ல மாட்டேன், உட்காந்து ட்விட்டர்ல மட்டுமே நான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேனே, மக்கள் நல கூட்டணி 26ல ஒண்ணு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, இல்ல எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சினிமால வந்து ஹீரோவா வந்து 4 பஞ்சு டயலாக் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஜனங்க எல்லாம் முட்டா பசங்க அப்படியே நம்ம காலில் வந்து வாக்கு அள்ளி கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. 26 தான் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு லெசன் டீச் பண்ண போகுது சார். ஓகே சார். இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாண் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா பதவியேற்றதை போலவே வந்துட்டு 2026ல விஜய் அவர்கள் தமிழகத்துல பொறுப்பேற்பார் முதல்வராக அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து இணையத்துல கொண்டாடிட்டு வராங்க. உங்க கருத்து என்ன சார்? ஏங்க உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்துன்னு வள்ளுவர் சொன்னார்ல, அந்த மாதிரி நினைக்கும் போது பிரதமர்னு சொல்லிட்டு போங்களேன், ஏன் வந்து முதல்வர்? ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் படம்லாம் கேரளால கூட நல்லா ஓடுது இல்லையா, ஆந்திரால கூட ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆந்திரானா ஆந்திரா, தெலுங்கானா. அப்போ பாருங்களேன், 40, அங்க ஒரு 20, இது ஒரு 42, 102 சீட்டு. 99 சீட்டு வச்சுக்கிற காங்கிரஸே வந்து பிரதம மந்திரி பதவிக்கு ஆசைப்படும் போது 102 சீட்ல ஜெயிச்சாருன்னா அவர் பிஎம் ஆக முடியாதா? பெருசா சொல்லிட்டு போங்க பிஎம் அப்படின்னு. வருங்க 35% ஓட்டை டச் பண்ணாம அந்த சிஎம் கனவுக்கு யாரும் ஆசைப்பட முடியாது. 35% எடுத்த உடனே கெயின் பண்ணுவாரா அப்படின்னா சான்ஸே கிடையாது. பவன் கல்யாண் அப்படின்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் இருந்து உடனே ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் வந்து 72ல கட்சி ஆரம்பிச்சார். 5 வருஷம் எவ்வளவு கடுமையா உழைச்சார் அவர். அவர் என்ன இந்த மாதிரிதான் வந்து வீட்டுக்குள்ள உக்காந்தீங்கன்னா அறிக்கைகள், சரி அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது, வீட்டுக்குள்ளேயே 4 பிரஸ் கூப்பிட்டு பிரஸ் கான்பரன்ஸ் அதோட முடிச்சிருக்கலாம்ல. தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் போனார் அவர், மக்களை நேரடியா சந்திச்சார், தொண்டர்களோட பேசினார், பழகினார். அவரு தலைவர். நாங்க வந்து பஞ்சு டயலாக் பேசிட்டு அங்கேன்னு ஒரு ட்வீட் போடுவோம், உடனே ஜனங்கள்லாம் அப்படியே அங்க வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னா வாங்க. அதாவது ரஜினி அவர்கள் நேரடியா அரசியலுக்கு வந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். நிச்சயமா ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. அட்லீஸ்ட் இவர் வரட்டும், வந்த பிறகாது அதுக்கப்புறம் இனிமே யாரும் வந்து ஐயோ நமக்கு இந்த பம்பே வானா அப்படின்னு இந்த பக்கமே வரமாட்டாங்கல்ல. நாளைக்கு வந்து நாமளும் போயிட்டு யாராவது 2 படத்துல பஞ்சு டயலாக் பேசிட்டா உடனே மைக்க கொண்டு போய் நீட்டு நீங்க அரசியலுக்கு வருவீர்களா அப்படின்னு கேள்வியை கேட்க மாட்டோம்ல. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதா இருக்கட்டும் சார். அதுக்காகவே நான் இதை வரவேற்கிறேன். ஓகே சார். தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி உலக நாயகனாக கொண்டாடப்படும் கமல்ஹாசன் வந்துட்டு பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவும் கலந்துக்கல, இங்க சந்திரபாபு நாயுடு விழாவிலையும் கலந்துக்கல, அழைப்பு விடுக்கல. என்ன காரணம் சார்? ரஜினி அவர்களுக்கும் அழைப்பு வந்தது, உலக நாயகனுக்கு வரலையே, என்ன எப்படி பாக்குறீங்க?
உலகநாயகன் சொல்றீங்க. தமிழ்நாடை தவிர வேற எங்கேயாவது அவரை உலகநாயகன் சொல்றாங்களா? இல்ல இந்த உலகத்துல வேற எந்த நாட்டுல அவரை உலகநாயகன் சொல்றாங்க? உலகமெல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் படம் ஓடி நிக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கும் எங்க போட்டாலும் அப்படியே ரசிகர்களோட ஆதரவை அள்ளி பெறுகின்ற ஒரு படம் அப்படின்னு சொன்னா காட்ஃபாதர். அப்பேற்பட்ட நடிகர்கள் அவங்களுக்கே உலகநாயகன் பட்டம் கிடையாது. நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான் உலகநாயகன். உள்ளூர்லயே நாயகனா பெருசா ஒன்னும் பண்ண முடியல, படம் எல்லாம் ஊத்திக்குது. இல்ல நீங்க என்னடானா உலகநாயகன். சரி, அவரை கூப்பிட்டு இருந்தா மட்டும் இவர் உன்ன போயிருக்க போறாரா? இல்ல அப்படியே போயிருந்தாலும் அவர் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மண்டை காஞ்சி போயிருப்பாங்க அத்தனை பேர். அவர் என்ன பேசினாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே. அதாவது அந்த என்டிஏ கூட்டணியை சுக்குநூறா உடைஞ்சிருக்கும் இவர் என்ன பேசினார் அப்படின்னு புரியாம. இதைத்தான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? பதவி ஏற்பு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பதவி ஏற்கிறதுக்கு பேரை கூப்பிட்டாலும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இல்லங்க அவர் சொன்னதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சுருக்கிறேன் அப்படின்வாங்க. இவ்வளவு குழப்பம் எல்லாம் நடைபெறா இருந்து அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. ஆனா இவர் பேசுறத புரிஞ்சிக்க கூடிய தகுதியுள்ள ஒரே ஒரு ஞானி யாரு அப்படின்னா நம்ம அண்ணன் ராகுல் காந்தி தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருந்தாங்கல்ல, ஒரு யூடியூப்ல வீடியோ கூட போட்டாங்க, நிறைய லைக் வந்தது. இதுல வேற காங்கிரஸ் கட்சி வேற பெருசா சொல்லிக்கினாங்க, பாருங்க எங்க வீடியோக்கு எவ்வளவு லைக் வருது, பிஜேபி வீடியோக்கு எவ்வளவு லைக் வருது, அவங்களத விட எங்களுது தான் நிறைய லைக் வருது, அதனால நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம். கவுண்டிங் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்திருந்ததுல அப்ப நான் பார்த்தேன். நானு அதான் நினைச்சேன், ஆஹா நம்ம தமிழ்நாட்டிலேயே சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வர லைக் வியூஸ் அதெல்லாம் காங்கிரஸோட அதிகமா இருக்குது. அப்ப அவங்கள பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாமா சரத்து? இந்த மாதிரிதான் இருக்குது. விடுங்க, ஏதோ கமலஹாசன் அவர்களை கூப்பிடாத வரைக்கும் சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அவர் ஏதாவது பேசியிருப்பாரு, அவரு பேசினதை புரிஞ்சுக்கின்னு அதுக்கு ஒரு கோனார் நோட்ஸ் நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். அந்த சான்ஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு சார். ஓகே சார். இப்போ 2026ல மக்கள் நல கூட்டணி 2.0 உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? ஆனா அதாவது சீமான் கட்சியில இருக்கக்கூடிய சாட்டை துறைமுகன் சொல்றாரு, விஜய் மட்டும் இல்ல 2026ல ஒரு தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்க நீங்களே பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன சார்? அப்படியா? இது எப்படி அவருடைய கருத்தா இல்ல கட்சி கருத்தா? ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்க தனியா தான் இப்போ கூட்டணி இல்ல அப்படின்றது அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்து. அப்போ விஜய் அவர்கள் அது கட்சி கிடையாதா? அதோட சேர்ந்தா அது எப்படி கூட்டணி கொண்டு வரும்? என் தம்பி வந்தா நான் அவருடன் கூட்டணி அமைப்பேன் அவரையும் சொல்லியிருக்காரு சார். அப்ப தம்பியோட மட்டும் கூட்டணினா அப்போ உங்க பின்னாடி இத்தனை வருஷமா இருக்க தம்பிகள்லாம் முக்கியம் கிடையாது, சினிமால இருந்து ஒருத்தர் வந்தா உடனே நீங்க இது பண்ணிடுவீங்களா? இதே சினிமா துறையில இருந்து வந்தவங்களை பத்தி, அரசியலுக்கு வரணும்னு நினைச்சவங்களை பத்தி இவர் என்னெல்லாம் பேசுகிறாரு. அப்புறம் இவருக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எனக்கு புரியலையே. காரணம் என்னன்னா, சீமான் அவர்கள் இனி ஒண்ணு பேசுவார், நாளைக்கு ஒண்ணு பேசுவார், உளறிக்கினே இருப்பார், மாத்தி மாத்தி பேசுவார். அதனால அவருக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. யாராவது கேட்டாங்களா, ஏங்க கூட்டணியே கிடையாது தனியா தான் நிப்போம்னு சொன்னீங்களா, இப்ப விஜய் கூட மட்டும் ஏன் கூட்டணின்னு சொல்றீங்க? யாருமே கேள்வி காணாம அவரு பத்திரிகையாளர்கள் முன்னாடி தானே பேட்டி கொடுக்குறாரு. யாராவது ஒத்துறாது கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்க. கேட்டா அவர் என்ன பண்ணாரு, சிரிச்சுட்டு போவார். வேற என்ன சொல்ல போறாரு அவரு? அதான் சொன்னேன், மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொரு கூட்டணி 2.1 நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. தமாஷா இருக்க போது பாருங்க, மக்கள் நல கூட்டணி வந்தப்போ எவ்வளவு மீம்ஸ் வந்தது. அதெல்லாம் மறுபடியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் 2026ல வந்தா நல்லா தானே இருக்கும் சார். ஜாலியா இருக்கும், அதெல்லாம் பாக்குறதுக்கு என்ஜாய் பண்ணுவோம். தொடர்ந்து பேசவும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி.